கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. லூக்கா 11:35. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கறதான ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. ஒருவேளை நம்மகிட்ட எங்கடா வெளிச்சம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். வெளிச்சம் அப்படின்னா நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அப்படி தானேப்பா? ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவராக நம்மளோடு உலாவுகிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் பாவம் செய்ய செய்ய அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, துக்கப்பட்டு கொண்டே இருப்பார். நம்ம அந்த பாவத்தை விடாமல் தொடர்ந்து நம்ம செய்கிறத துணிகரமாக நம்ம செய்து கொண்டே இருப்போமானா, ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம இருதயத்தை விட்டு போயிடுவார். அதுதான்ப்பா, அவர் தான் வெளிச்சம். அவர் போயிட்டா நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிரும்னா இருளாயிரும்ப்பா. ஒரு பக்தன் சொல்கிறாரு, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். அப்படின்னா, நம்ம யார் பாவம் செய்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ பாவமும் அப்படின்னா தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியமும் என்னது அப்படின்னா பாவம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சரீரத்தையே ஆண்டவரே நான் உங்களுக்கென்று அப்பா உகந்த காணிக்கையாக நான் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி, என்னை பரிசுத்தப்படுத்த உங்களால் ஆகும். ஏன் அப்படின்னா அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இருதயம் எப்படி இருக்குன்னா பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமுள்ள இடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா வாசம் பண்ணுவார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் பைபிளில் போட்டிருக்கு. அப்போ நம்ம பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவருக்குள்ளே வாசம் செய்ய முடியாது, ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கு நம்மளை நாமளே நிதானித்து சோதித்து, ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ள ஆண்டவரை வெளிச்சமாய் உதிக்கணும். ஆண்டவரே அப்பா, நான் எனக்குள்ளே இருக்கிற அந்த பாவமான அந்த இருளை என்னை விட்டு எடுத்து போடுங்க சுவாமி. அந்த திரி ஆண்டவரை அணைந்து போகாமல் அப்பா எனக்கு காப்பாற்றுங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிச்சயமாகவே என்ன பண்ணுவார்னா உங்கள் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ. ஆமென்.